கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். கடந்த 4 மாதம் கர்த்தர் நம்மளுடைய அவருடைய கண்ணன் மணி போல நம்மளை பாதுகாத்து வழி நடத்தினாரு. அதனால ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம ஆண்டவரை துதித்து பாடி அவர் ஆராதனை செய்ய போகிறோம். கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். காப்பவர் அவரே, என்னை காண்பவர் அவரே, என்னை காப்பவர் அவரே, என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர் அவரே, என்னை காண்பவர் அவரே, என்னை காப்பவர் அவரே, என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை என்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர் அவரே, என்னை காண்பவர் அவரே, என்னை காப்பவர் அவரே, என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்மளை சிங்கமோ இல்லை அக்னியோ எதுவுமே நம்மளை சேதப்படுத்தாது. வாங்க நம்ம நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏசப்பா, இது வரைக்கும் எங்களை நீங்கள் நடத்தி வழி நடத்தி எங்களை உங்கள் கண்ணன் மணி போல் பாதுகாத்து கொண்டீங்களே, அதுக்காக கூடி நன்றி ராஜா. எங்கள் அனுதின வாழ்க்கையில் ஏசப்பா எவ்வளோ ஏசப்பா சிங்க கெபி மாதிரி பிரச்சனைகள் அக்கினினால் ஏசப்பா நாங்கள் ஏசப்பா சூழப்பற்றாலும் ஏசப்பா எங்களை விடுவிக்க உங்கள் வல்லமையை காட்ட நீங்கள் எங்கள் கூட எப்பொழுதுமே ஏசப்பா எங்கள் கூடவே நீங்கள் இருக்கீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது கூட ஏசப்பா தாகத்தோடு ஆர்வத்தோடு ஏசப்பா இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் ஏசப்பா அந்த வாக்குத்தத்த வசனத்தை ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு தரப்போறீங்கன்னு தாகத்தோடு யாரெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறாங்களோ ஏசப்பா அவங்க எல்லாரும் ஏசப்பா திருப்திப்படுத்துகிற மாதிரி ஏசப்பா நீங்கள் உங்கள் வசனத்தை கொடுத்து ஏசப்பா இந்த மாதம் பூரா அவங்க கண்ணன் மணி போல எங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்றதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். Praise the Lord.
புதிய மாதத்திற்குள் பிரவேசித்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் தந்ததான வாக்குத்தத்தமான வசனத்தை உங்கள் முன்பதாக வாசிக்க இருக்கிறேன். சங்கீதம் 46 10வது வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கர்த்தர் தான் தெய்வம், இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய அனுதின வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்களின் நிமித்தமாய் நாம் சோர்ந்து போய், நாம் அங்கலாய்த்து போய், நாம் வியாகுலப்பட்டு நாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஹல்லேலூயா மனது உடைந்தவர்களாய் நாம் அநேக காரியங்களை யோசித்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய பிரச்சனைகளை குறித்து நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மாதத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வசனம் என்னதென்றால், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நாம் அமர்ந்திருந்தனா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய சமூகத்துல நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய கலக்கங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல இறக்கி வைத்து நாம் அமைதலா இருந்து அதை பற்றி பேசிக்கொண்டே, அதை பற்றி யோசித்து கொண்டு இராமல் தேவ சமூகத்துல இறக்கி வைத்து, என் தேவனுடைய கருத்துல நான் கொடுத்துட்டேன், என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்கிறதான நம்பிக்கையோடு கூட கர்த்தருடைய சமூகத்துல அதை வைத்து விட்டு அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீங்க, கர்த்தரே தேவன், நானே தேவன் என்று அறிந்து கொள்வீங்க. அப்படின்னா கர்த்தர் தான் இந்த காரியத்திற்கு ஒரு முடிவை வர பண்ண முடியும். கர்த்தர் தான் என்னுடைய வாழ்க்கையை துளிரட செய்ய முடியும். கர்த்தர் தான் என் வாழ்க்கையில நன்மை செய்ய முடியும் என்கிறதான நம்பிக்கையை வைத்து அவருடைய சமூகத்துல நீங்க உங்க காரியங்களை ஒப்பு கொடுக்கும் போது நீங்க அறிந்து கொள்வீங்க, கர்த்தரே தேவன். ஹல்லேலூயா. அவரே என்னுடைய வாழ்க்கையில விளக்கேற்றுகிறார், அவரே என்னை உயர்த்துகிற தேவன், அவரே என்னை உயிர்ப்பிக்கிறவர், அவரே என்னுடைய பாரங்களை, கடன் பாரங்களில் இருந்து என்னை விடுதலை ஆக்குகிறவர், அவரே என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்களில ஆசீர்வதிக்கிறவர் என்கிறதான காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுல எழுதப்பட்டிருக்கிறது, அவர் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பாராம், பூமியிலே உயர்ந்திருப்பாராம். ஹல்லேலூயா. நம் தேவன் ஹல்லேலூயா ஜாதிகளின் மத்தியிலே, பூமியில் இருக்கிற மக்கள் மத்தியிலே அவர் உயர்ந்திருக்கும்படியாய், அவருடைய நாமம் உயர்த்தப்படும்படியாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? பிரச்சனைகளை பார்த்து நாம் சோர்ந்து போய் நாம் ஹல்லேலூயா முறுமுறுத்து கொண்டு நாம் ஹல்லேலூயா ஏன் ஆண்டவரே, எதற்காக ஆண்டவரே என்று சொல்லி நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனம் ஹல்லேலூயா உடைந்து நாம் ஹல்லேலூயா அநேக காரியங்களை நாம் தவறாக பேசி விடுகிறோம். ஹல்லேலூயா. அப்படி செய்யாதபடி நாம் கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசையின் மூலமாய் வெளியே கொண்டு வரப்பட்ட பொழுது அவர்கள் ஹல்லேலூயா அவர்களுக்கு முன்பதாக செங்கடல் வந்தது. அந்த செங்கடலை பார்த்து அவர்கள் பயந்து போனார்கள். பின்பதாக பார்வோனின் சேனை, இரண்டு பக்கம் பெரிய பெரிய மலைகள், நாங்கள் தப்பித்துக்கொள்ள வழியே இல்லை என்று சொல்லி அவர்கள் பயந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசைக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பிரச்சனைகளையே பெரிசுபடுத்தி ஹல்லேலூயா பிரச்சனைகளையே பற்றி பார்த்து அதையே யோசித்துக் கொண்டு அவர்கள் புலம்பினார்கள், வியாகுலப்பட்டார்கள், சஞ்சலப்பட்டார்கள், அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் மோசேவை பார்த்து சொல்லுகிறார். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் அதிலே 13வது வசனம் 14வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்பட
பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. அங்கலாய்த்து கொண்டிருக்கிற, பயந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதான ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் தேவன் உங்களை விடுவிக்க வல்லவர், உங்களை ரட்சிக்க வல்லவர். அவர் உங்களை அந்த சூழ்நிலையிலே நீங்கள் அமர்ந்து போகாது அவருக்கு சித்தம் இல்லை. நீங்க கீழே விடும்போது அவர் அவருடைய கரம் ஹல்லேலூயா உங்களை தாங்கி உங்களை காப்பாற்றும். ஹல்லேலூயா. அதிலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் தேவன் ஹல்லேலூயா செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை என்றைக்குமே காணாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை துக்கப்படுத்துகிறதான அந்த பிரச்சனை, அந்த வியாதி, அந்த பலவீனம், அந்த நிந்தை, ஹல்லேலூயா அந்த போராட்டம் என்றைக்குமே காணப்படாதபடி கர்த்தர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அப்படிதான் செய்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தண்ணீரிலே, செங்கடலிலே வழி திறந்து சத்துருக்களை அந்த தண்ணீரிலே, அந்த கடலிலே மூழ்கடித்து அவர்களை கொண்டு போட்டார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அதே போல தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அந்த பிரச்சனைகளை மூழ்கி அமிழ்ந்து போக விட மாட்டார். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு அவருடைய ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இன்று நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை இறக்கி வைத்திருக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நின்று இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதான ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு. உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஒரு முடிவு உண்டு. கர்த்தர் இன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்ய இருக்கிறார். இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தர இருக்கிறார். இன்றைக்கே கர்த்தர் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் கிரியை செய்ய இருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து தேவனே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மோசேயுடைய கர்த்தரே தேவன் என்று அந்த பார்வோன் சொன்னது போல இந்த நாட்களிலே, இந்த நாளிலே உங்களை துன்பப்படுத்துகிற, உங்களை உபத்திரப்படுத்துகிற, உங்களுக்கு கஷ்டத்தை தருகிற மக்கள் சொல்லத்தக்கதாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய காரியங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்க அந்த காரியத்தை, இதை எப்படி நான் செய்யணும், இதை எப்படி நான் சால்வ் பண்ணணும், நீ சொந்த முயற்சியில, சொந்த பிரயாசத்துல நீங்க அதே சிந்திச்சு கொண்டு அதே நீங்க ஆராய்ச்சி பண்ணி இருக்க கூடாது. கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது செங்கடலிலே வழி திறந்தவர் உங்க வாழ்க்கையிலும் அவர் வழி திறப்பார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்திலையும் அவர் வழி திறப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வழி திறப்பார். நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்களை நடத்துவாராக. எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க அமர்ந்திருங்க. கர்த்தரே தேவன், என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அவர் எனக்கா யாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிறதான நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்துல இறக்கி வைத்திடுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். என் தெய்வமே ஆண்டவரே, இந்த மாதத்திற்கென்று நீ தந்த வாக்குத்தத்த வசனத்திற்காய் நன்றி. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரே ராஜா. உங்க கண்ட்ரோல் கீழாக தான் ஆண்டவரே எல்லா காரியமும் நடக்கும் ஆண்டவரே. நீங்க அறியாம எங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காது ஏசப்பா. ஆண்டவரே, இதை நாங்க நம்புகிறோம்ப்பா.
இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா டாடி. அதனால எங்க வாழ்க்கையில வருகிற எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எந்த போராட்டமா இருக்கட்டும், எந்த துன்பமா இருக்கட்டும், எந்த நிந்த பேச்சா இருக்கட்டும் ஏசப்பா, அதெல்லாம் உங்க சமூகத்துல நாங்க இறக்கி வைத்து ராஜா, நாங்க உண்மையே நம்பி இருக்க ராஜா. நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த வண்ணமாய் நீங்க செய்யுங்க ராஜா. வருத்தத்தோடு, பாரத்தோடு, கலக்கத்தோடு, வியாகுலத்தோடு, பயத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, நீரே தேவன் என்று அறிந்து கொள்ள ஆவியானவரே அவருடைய எல்லா பாரங்களையும் சமூகத்துல இறக்கி வைக்க நீங்க கிருபை கொடுங்க. ஒவ்வொருவரையும் நீர் விடுதலை ஆக்குங்க. உங்க கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே, குணப்படுத்துங்க ஆண்டவரே, நன்மை செய்து விடுங்க. அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. உங்க நாம மாத்திரம் மகிமை அடையட்டு. முழு மாதமும் ஆண்டவரே உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். எல்லா கன மகிமை துதி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.